ஏய் மிஸ்டர். ஏய், இவர் உயரம் மட்டும் 6 அடி இருக்காரு. இவரை பார்த்து சொடக்கப்பட்டு மிஸ்டர் கூப்பிடுறியா? பேரு கல்யாண், மரியாதை கல்யாணர்னு கூப்பிடு. ஹேய், கஸ்டமர்ஸ் விரோதிக்க கூடாதுடா, அவங்க பேசட்டும். சரி பேசுமா. நீ என்னமா பெசரட்டு செய்வியா? சாதாரண பெசரட்டு இல்லம்மா, மசாலாவை உள்ள வச்சு அமுக்கி செய்வாரு. ஜீவா, ஸ்டோரி அது வரைக்கும் வரலடா, இது கதையே வேற. என்னடா பின்னாடி நிறைய இடம் வாங்கிட்ட? பெசரட்டு வேணுங்களா பாப்பா? ஏய் பாரு, பாத்துட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு. 10 பெசரட்டு எடுத்துட்டு வா. இந்தாங்க. ஏய், எனக்கு பெசரட்டு தராம எடுத்துட்டு போற? நீங்க கேட்டது ஸ்பெஷல் பெசரட்டு இல்லையாமா? அதுக்குன்னு ஒரு எண்ணெய் விட்டு சுடணும் இல்லையா? மாமா சுட்டுக்கிட்டு இருக்கான், சூட சூட எடுத்துக்கிட்டு வருவான். ஏய் லுக், எனக்கு பெசரட்டு வர வரைக்கும் நீங்க யாரும் அதை சாப்பிடவே கூடாது. பெசரட்டு ரெடி மேடம். சாப்பிடுங்க. கெட்ட வாசனை வருது. விளக்கெண்ணெய் ஊத்தி டிஃபன் செஞ்சு காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் ஏமாத்திட்டு வரியா? ஏய் கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ், இப்பவே ஸ்ட்ரைக் பண்ணி இவன் கேண்டீனை மூட வச்சிடுவோம். மைண்ட் இட். அம்மாடி பாப்பாடி, என்னம்மா குளிக்கிட்டு போறீங்க? என்ன மேன் செய்யணும்ங்கறீங்க? என்ன செய்யணும்னு தெரியாத மாதிரி கேக்குற? அடுப்பாங்கற ஸ்பெஷலா 10 பெசரட்டு வேணும், உடனே ஊத்தி எடுத்துட்டு வான்னு ஆர்டர் கொடுத்தல. பணம் கட்டு பணம். பிளேடி பில் எவ்வளவுயா? எவ்வளவுனா எவ்வளவு? 2 பிளேட் 2 கிளாஸ் 250 ரூபாய். 500 ரூபா ஆச்சா? 500 கொடுத்துரு. 500 ஓகே. என்னங்க அங்க பாக்குறீங்க? எல்லாம் அப்படியே தான் இருக்கு. பணம் கட்டுங்க, பணம் பணம். என் பாஸ் போச்சு. ம். நான் அப்புறம் வந்து கட்டேன். இது ரொம்ப பழசுமா, வேற மாதிரி சொல்லு. அப்புறம் வந்து கட்டுறேன், நாளைக்கு வந்து கட்டுறேன், மை ஃபாதர் வந்து கட்டுவாரு அப்படின்னு போய் சொல்லிட்டு போறவங்க லொல்லு பண்ணியே என் முடியெல்லாம் போயிருச்சு. மரியாதையா பணத்தை கட்டிட்டு இங்க இருந்து எகிரு. கட்ட முடியாதுன்னு என்னைய செய்வீங்க? என்ன செய்வோமா? என்ன பண்ற நீ? தபால் தபால் பழைய கார்ல கேர பிடிச்சு ஆட்டுற மாதிரி சரியா பிடிச்சு ஆட்டு. செஞ்சு காட்டு. எல்லாம் செஞ்சு காட்டு. திருவண்ணாமலை காட்டு. இப்படி இப்படி நல்லா பிடிச்ச சுத்த 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 சுத்த. ஐயோ மாவே, நைஸ் ஆகலடா. அவ்வளவுதான். 1/2 மணி நேரமா ஆட்டுது, இன்னும் நைஸ் ஆகல. தண்ணி ஊத்து, தண்ணி ஊத்து. உப்பு பத்தல, உப்பு போடு. ஐயோ ஐயோ ஐயோ, இவ்வளவு உப்பு எல்லாம் போட்டா படையெல்லாம் நாசமா போயிடும். ஐயோமா, விரல விட்டேன், விரல விட்டேன், விரல விட்டேன். ஐயோ மணி மணி, இருமா, மூக்கெல்லாம் செஞ்சுட்டு அதுல வச்சா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என் மூஞ்சில காரி துப்புவாங்க. ஐயோ இருப்பு உடைஞ்சிருச்சு. ஐயோ ஏய், என்னது? யாரோ ரவுடி பசங்க துரத்திட்டு வராங்க, என்ன காப்பாத்துவியா? இந்த மூட்டை வச்சுட்டு அதெல்லாம் கஷ்டம், முதல்ல கீழே இறங்கு. எவடாது மண்ட பிறந்துடும். யாரும் நினைச்சுக்கிட்டீங்க? போயிட்டானுங்கடா, ஒரு சத்தத்திலே போயிட்டாங்க. அடுத்து என்னமா செய்யறது? வா, வாசல் விட்டுறேன். இவ்வளவு நேரம் கழிச்சு போனா வார்டன் டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அது ஏற்கனவே பெரிய லொல்லு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் இங்கேயே படுத்துட்டு விடிஞ்சதும் போயிடுறேன். சரி, படுத்துக்க. அப்ப நீ என் கதையை விடு. ஏய் ஜீவா, நாங்கெல்லாம் போய் வெளியே படுத்துக்கிறோம். எந்திரிக்கிறா. எனக்கு ஏதாவது இருக்குமா? என்ன? அதான் திங்கிறதுக்கு. அடுப்படிக்கு போய் பாரு, வடையோ பூரியோ இருக்கும், எடுத்து தின்னு. சூடா என்ன இருக்கு? அடுப்புல நெருப்பு. அதுல கெட்டி சட்னி வச்சு தருவியா? ஆயிடுச்சு. என்னவோ ஓவர் ஆயிடுச்சு உனக்கு. ஆமா, ஓவர் ஆயிடுச்சு. பசி. என்ன பிச்சு தின்னு. ராத்திரி நேரத்துல வெள்ள பிசாசு மாதிரி வந்துட்டு கப் சிப்புன்னு படுக்கிறியா? வெளியே பிடிச்சு தள்ளட்டுமா? படுத்துக்கிறேன். ராத்திரி முழுக்க தூக்கம் போச்சா? என்ன மாமே, ராத்திரி பூரா தூக்கம் இல்லையா? என்ன சொல்ற? அதான் பனி பெஞ்சதுல அத சொன்னேன். அத சொல்றியா? ஆமாண்டா. ஆனா நீங்க நல்லா தூங்கி இருப்பீங்களே. ஆமா, நாங்க என்னத்த தூங்கணும், அடுப்பாங்கிற. உனக்கு மட்டும் ஒரு நிமிஷம் கூட தூக்கமே வந்திருக்காது. என்ன புரியலையா? அதான் ராத்திரி பூரா பனி, பொண்ணு, குளிரு, போர்வை, அது இது. ராத்திரி நல்லா இருந்தா? நீ வேணா பாரு மாமே, அந்த பொண்ணுதான் உனக்கு கூடிய சீக்கிரம் ஜம்மா ஜக்கா அத்திரி பார்த்தா ராத்திரி முழுக்க தூக்கம் போச்சா. சீக்கிரம் குடியா. சாப்பிடுங்க சார். சிறப்பு விழான்னா முதல்ல ரிப்பன் வெட்டணுமையா? அசிங்கம். சாதாரண பில்டிங்னா ரிப்பன் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிஃபன் சாப்பிடலாம். ஆஃப்டர் ஆல் இது கக்கூஸ் தானே சார். அசிங்கம். அது இல்லீங்க, முதல்ல ஓபன் பண்ணி உள்ள போனீங்கன்னா திங்கிறது கஷ்டமா போயிடும். முதல்ல தின்னுட்டு அதுக்கப்புறம் ஓபன் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்தாங்க சாப்பிடுங்க. திங்கிறானுங்க. நம்ம கல்யாண் ஸ்வீட் செய்யறதுல நம்பர் 1 சார். காரம் செய்யறதுல A1 சார். எப்படி சார் இருக்கு ஸ்வீட்டும் கீட்டும்? சிச்சி,
ஸ்வீட்டும் காரமும். பிரமாதம் அசிங்கம். இந்த அசிங்கம் உங்க வாயை விட்டு போவே போதா? அது எப்பயும் வாயில் இருந்துட்டேதான் இருக்கும் அசிங்கம். அப்ப நீங்க தான் கரெக்டா லெட்டர் ஓபன் பண்றதுக்கு. கக்கூஸ் ஓபன் பண்றதுக்கு நான் எதுக்கு அசிங்கம்? பின்ன என்ன எப்பவுமே ஹோட்டல்ல தான் திறப்பீங்களா? என்னங்க பிறக்கிற ஒரு மனுஷனும் ஒரு நாளைக்கு 2 தடவை அங்க போகணும் வரணும். ஆண்டியோ அமைச்சரா இங்க ஒண்ணு வித்தியாசம் இல்லைங்க. ஐயோ, இப்ப நான் திறக்கலன்னா என்னால உட்கார முடியாது போல் இருக்கேன். கொஞ்சம் அவசரப்படாதீங்க. ராகுகாலம் போட்டும். அட போயா, ராகு காலத்தை பார்த்தா நாரி போயிடும். வாயா திறக்கலாம். கொஞ்சம் பொறுத்து தரங்களே அசிங்கம். ஏன் என் நிலைமை தெரியாம அசிங்கம்? என்னங்க நிலைமையை நீங்க கண்டுட்டீங்க? அசிங்கம். என்ன ஆளாளுக்கு அசிங்கம் பண்றீங்க? அவசரப்பட்டீங்கன்னா கட்டி தர மாட்டேன். அசிங்கம். கத்திரியை தொல்லனா கடிச்சே திறப்பேன். மாலையாவது போட்டுக்கிட்டு தரங்களே அசிங்கம். மாலை இல்லாமையே திறப்பேன். கடிக்கும். காவியமானவன் நீ 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 ஐயா தர்மம் சாமி தர்மம் 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 ஐயா தர்மம் 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 எந்த இது தர்மம் இல்ல டாடி. டாடியா? நான் உனக்கு டாடியா? தட்னா தஞ்சாவூர்ல போய் விடுவேன். அந்த மாதிரி சொல்லாத டாடி. நான் பசியோட போராடுறேன். நல்லா திட்டிடுவேன். இத்தப்படி சரியா 30 ஆண்டுகளுக்கு முன்ன இதே ஊரு பஸ் ஸ்டாண்ட். நைட் எஃபெக்ட், மேல ரெயின் எஃபெக்ட். அப்போ என் அம்மா கையேந்தி களைச்சு போய் வந்து படுத்தா. நீ வந்த தொட்ட அடுத்த சீன்ல சரியா 9வது மாசம் நான் பிறந்தேன். நீதான் எங்க அப்பா. அட பாவி, இந்த ஃபேஸுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்காடா? இருக்காது. ஏன்னா நான் குளிக்கிறது சினிஸ்டாஸ் யூஸ் பண்ற சோப்பு. ஆனா நீ குளிக்கிறது யாருமே தொடாத சீக்க. அது மட்டும் இல்ல, நான் எங்க அம்மா மாதிரி. அதான் என் அதிர்ஷ்டம். எது இப்படி கையெந்திரதா? நம்பிக்கை இல்லையா? 1 மினிட். இந்த கொடை எங்க அம்மா மயங்கி கிடந்தப்போ அன்பு காணிக்கை அவங்களுக்கு நீ கொடுத்தது. இந்த கொடையை எடுத்துக்க, என்ன உன் குழந்தைய ஏத்துக்க. கொடையா? யா, நான் கொடுத்தேனா? யா. எங்க காட்டு பாக்கலாம். வீட்டுக்கு போய் யோசிச்சு சொல்றேன். Take your own time. ஜாக்கிரதை, இன்னொரு தடவை டாடி அப்படின்னு சொன்ன உன்னை பிச்சை எடுத்து சீனி போட்டுருவேன். பி கேர்ஃபுல். நான் சென்னைக்கு போய் ஒரு நடிகனா திரும்பி வந்து பூவாயால என் குழந்தைன்னு கூப்பிட வைக்கல, நான் பிச்சைக்காரன் தான். ஏய், இங்க வா. என்ன ரொம்ப நெருக்கமா நடந்து வர? நீ நானும் ஈக்குவலா? உன்னை விட கீழே. புரியுதுல்ல? ஜாக்கிரதையா இருந்துக்க. என்ன தம்பி பிரேக் அடிச்சுட்ட? இங்க வா. நீ துரையாட்டம் ஜாலியா பின்னாடி நடந்துட்டு வருவ. உனக்கு வேலைக்காரனா நான் வழி காமிச்சிட்டு வரணுமா? உடம்புல பயம் இருக்கட்டும். இன்னும் என்ன மேல பைக்கு போடணும் இந்த பையன் கிட்ட. மறுபடியும் என்ன கூப்பிடுற? பாருடா, இப்ப எதுக்கு நான் அடிக்கிறேன்? ஏன்னு கேட்டா பின்னால நடக்காதுன்னு சொல்ற. இனிமே நான் அடிக்காதம்மா. சரிம்மா, நீ என்னவோ எம்எல்ஏ வட்ட முன்னாடி வருவ, நான் உனக்கு பிஏ வாட்ட பின்னாடியே வரணுமா? பின்னால நடக்கூடாது, நெருங்கி நடக்கூடாது, முன்னால நடக்கூடாது. பின்ன எப்படி நடக்குது? சவுண்ட் ஓவரா போகுது, பிஞ்சு போயிடும். தெரிஞ்சு நடந்துக்க. நான் படுற கஷ்டத்துல இந்த பிச்சைக்காரன். ஹலோ ஃபாதர், ஹவ் ஆர் யூ? நான் சரசமாவுடைய ரத்தம். உன்னை இந்த பூமி மேல நடக்க விட கூடாதுங்கிறது ஏன் திட்டா. அதனால இப்பவாது என்ன உன் புள்ளன்னு கட்டி புடிச்சுக்கோ. என்ன பெத்த ஆத்தாவும் கஷ்டத்தெல்லாம் தீத்துருவா. இந்த பைத்தியக்காரத்தனத்தை விட மாட்டியா நீ? நீ யாரு நான் சொல்லட்டா? அம்மாடி, ஏன்டா என் உயிரை இப்படி எடுக்கிற? நான் உனக்கு ஃபாதராடா. என்ன இப்படி கூப்பிட்ட நான் தாம்பரம் பக்கம் ஓடி போயிடுவேன். நீ எங்க வேணாலும் போ, அங்க வந்து நீதான் என் அப்பன்னு சொல்லுவேன். எவனாவது கேட்டா இதோ ப்ரூஃப். உன்னால இது என் அம்மாவுக்கு அப்ப தரப்பட்ட செருப்பு. இத பார்த்தாவது புரிஞ்சிக்க. நான் கொடுத்த செருப்பா? எங்க கொஞ்சம் காட்டு பாக்கலாம். தேங்க்ஸ். இந்த மட்டவான செருப்பு நானே போட மாட்டேன். சீ 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 சீ. மவன அழிஞ்சு வரணும். கமான்.
கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. நெருக்கமா பார்த்தா பேண்ட் வாசிக்கிற மாதிரி இருக்கு. கம் ஆன், கம் அவுட். வாங்க எல்லாரும் வரிசையா வந்து நில்லுங்க. டோன்ட் இரிட்டேட் மீ. உங்க முகத்தை பார்த்தா பணக்காரங்களா தெரியுது. அப்ப நீங்க தான் வீட்டு ஓனரா? கான்ஸ்டபிள்ஸ் கம் ஆன், அரெஸ்டர் இறங்க போடுங்க. நான் இந்த வீட்ல இவங்க இந்த வீட்டை பெருக்கிற அம்மா. பெருக்கிற அம்மா இவ்வளவு ரிச்சா இருக்காங்களே எப்படி? அதான் இவங்களோட பிளஸ் பாயிண்ட். மூவ் மூவ். நீ யாரு? நீ தான் இந்த வீட்டு ஓனரா? இந்த சின்ன வயசுல இவ்வளவு சொத்துக்களை எங்க இருந்து சம்பாதிச்ச? இது பெரியவங்க கொடுத்த ஆஸ்தியா இல்ல சுயமா சம்பாதிச்சதா? அப்படி இல்ல, எனக்கு இந்த வீட்ல எந்த சம்பந்தமும் இல்ல. நான் உங்களோட பொண்ணு. என்ன இழிச்ச வாயனாக்குறியா? டோன்ட் இரிட்டேட் மீ. பெருக்கிறமாவோட பொண்ணுங்கற பட்டுப்பாவோட உடுத்திக்கிட்டு இருக்க. ஓனரைய கொடுத்தாருங்க. அப்ப இவன் யாரு? பாலுங்கணத்துல பக்கெட் போட்டு தூர் வர்றவனா? இவரும் இங்க வேலை பாக்குறாரு. இவர் யாரு? நீதான் வீட்டு ஓனரா? நீங்க என்ன தப்பா நினைக்கிறீங்க. நான் இந்த வீட்டு பழசுங்களுக்கெல்லாம் கலாய் பூசுறவன். ஸ்டாப் ஸ்டாப். கேள்வி கேட்டா கச்சேரி நடத்துற? இவரே எங்க வீட்டு பழைய சாமான்களுக்கு கலாய் பேசுறவரே. பழைய சாமான்களுக்கு இந்த வீட்டுல எல்லாரும் உழைப்பாளிகள். ஆல் ஒர்க்கர்ஸ். வேர் இஸ் தி ஓனர்? ஐ வாண்ட் டு அரெஸ்ட் ஹிம். வேர் இஸ் தி ஓனர்? ஐ அம் தி ஓனர். நீங்க மிஸ்டர் கல்யாண். நீங்க ஜீவா. எங்க பாத்திருக்கோம்? எலிமெண்டரி ஸ்கூல்ல. மாம்ஸ் ஜீவ்ஸ் மாம்ஸ் ஜீவ்ஸ் மாம்ஸ் ஜீவ்ஸ். உன்னை பார்த்து எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டன. கல்யாண் ஐயா, கல்யாண் ஐயா, இந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசர் உங்களுக்கு ஃப்ரெண்டா? கேக்குறாங்க பார். எங்களுக்குள்ள சாதாரணமா நெருக்கல்ல, மசாலா நெருக்கம். அன்னைக்கு காலேஜ்ல இந்த கல்யாணம் மட்டும் எனக்கு பேனா வாங்கி தரலனா நான் பரீட்சை எழுதி பாஸ் ஆகி இவ்வளவு பெரிய இன்கம் டாக்ஸ் ஆபீசரா வரேனுங்க. பட் நான் இன்கம் டாக்ஸ்க்கு துரோகம் செய்யறதா இல்ல. அரெஸ்ட் ஹிம். கான்ஸ்டபிள் அரெஸ்ட் ஹிம். என்னடா அரசு கத்த? இத்தனை கால பழகிற நண்பனை கூட பார்க்காம? நோ, டோன்ட் இரிட்டேட் மீ. அரசு விஷயத்துல மட்டும் நான் எவனையும் பார்க்கறது இல்ல. கம் ஆன், இந்த விஷயத்துல மட்டும் காம்ப்ரமைஸ்ங்கிற பேச்சே கிடையாது. அரெஸ்ட் ஹிம், அரெஸ்ட் ஹிம், அரெஸ்ட் ஹிம். ஒரு சின்ன வேலை இருக்கு உள்ள வரியா? எனக்கு எந்த வேலையும் இல்ல. அரெஸ்ட் ஹிம். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு உள்ள வரியா? எந்த வேலையும் இல்ல. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு உள்ள வர போறியா இல்லையா? ஓகே வா வரேன். அரெஸ்ட் ஹிம், அரெஸ்ட் ஹிம். ஐசே அரெஸ்ட் ஹிம். எப்படி வதற நம்ம ஆக்டிங்? இது என்ன கேண்டீன் நினைச்சிட்டியா? என்ன கூச்சல் போடுற? இன்னைக்கு அரசிங் இல்ல. அரசிங் இல்லையா? அப்ப என்ன செய்யறதே? ஒரு வாரம் டைம் கொடுத்துட்டு நீ போயிடு. ஓகே 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 ஓகே. ஒரு வாரம் டைம் தர்றேன். அது முடியறதுக்குள்ள உன் கணக்குல உள்ள தப்ப எல்லாம் சரி செஞ்சுக்க. அதுக்கப்புறம் வந்து முறையா செக் பண்ணி பார்த்து கையெழுத்து போட்டு போயிடுறேன். இன் கேஸ் அப்ப கூட உன் கணக்குல ஓட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்க, இரிட்டேட் ஆகி போயிடுவேன். ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாரையும் உள்ள தள்ளிடுவேன். ஓகே, ஒரு வாரம் டைம். என்ன மேன் சொல்ற? கொஞ்சம் தள்ளி நில்லு. நெருக்கமா என்ன பேண்ட் வாசிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல, புரியாத உனக்கு? என்னங்க ஐயா, மேல சீல் வச்சிருக்காங்கல்ல, அது கொஞ்சம் எடுத்து விட்டு போயிட்டாங்கன்னா. ஜீவா என்னன்னு பாரு. ஏய் டிங் டாங், நீ போய் திறந்து விடு. அவனை ஃபாலோ பண்ணி யாரோ ஒருத்தர் போங்க. நான் போறேன். கேவலம் வீட்டை பெருக்கிறம்மா இந்த அளவுக்கு அறுவத்தோட பறந்துட்டு வர்றாங்களே. வீட்டு ஓனராட்டம். உங்களை பார்த்தா எப்படி தோணுது தெரியுங்களா? ஜட்டியோட ஒருத்தர் சட்டையை அவுத்துட்டு சடுகுடு ஆடினானா, வட்டி வாங்க வரதா செட்டி வண்டி மேல ஏறி துண்ட அவுத்தானா, அந்த பழமொழி ஞாபகத்துக்கு வருது. இது பழமொழியா? இதுக்கு அர்த்தம் என்ன தெரியணுமா? அர்த்தம் வேணுமா? சொல்றேங்க. என்ன? ஓடியே போயிட்டோம். அப்பாடி பொழைச்சேன்டா கடவுளே. பொழைச்சேன்டா கடவுளே. சொன்னதை செஞ்சு முடிச்சிருக்கா. இப்பவே கல்யாணம் இந்த வீட்டு மருமகனா ஆக்கிடு. இதெல்லாம் நான் உனக்கு சொல்ல வேண்டாம். வாய் முடுறா கழுத. கல்யாண ஆட்ட ஆபத்துல உதவி செய்யற பிள்ளைக்கு நான் கொடுத்த வாக்கு மீறிடுவேன் நினைச்சியா? நீ போய் ஐயரை கூட்டிட்டு வா. இன்னைக்கே முகூர்த்தம் பார்க்கணும். போமா, எனக்கு வெக்கமா இருக்கு. சின்ன பாப்பா, பைத்தியக்காரத்தனமா கனவுலகத்துக்கு போகாதே. எரிய பாதைகள் தெரிய. என்ன சாகடிக்கிறதா? நான் பல பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு கல 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 உடஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா என் பிரச்சனைகளா தீர்ந்து போய் நான் ஜாலியா பாடிக்கிட்டு இருக்கிறேன். பாடிக்கோ, டான்ஸ் ஆடிக்கோ. என்ன விட்டுற? அது இல்ல. ஐயோ வேண்டாம் வேண்டாம் ராஜா. டே ராஜா, நீதான் என் புள்ள. நான் ஒத்துக்கிட்டேன். என்ன விட்டுறா கண்ணா, விட்டுரு. ஆனா நான் அதை ஒத்துக்க மாட்டேன். நீ என் டாடி இல்ல. என் டாடி யாருன்னு தெரிஞ்சு போச்சு. போட்டோ கூட பிடிச்சிட்டேன். போட்டோவா? காமி. இத்தனை காலம் ஊர் ஊரா நான் தேடின ஆசை டாடி. இவரும் டாடியா? எஸ். எப்படி இருக்கு?
மூஞ்சி ரெண்டு அச்சடிச்ச மாதிரி எவ்வளவு கரெக்டா இருக்கு. ஷேம் டு ஷேம். மண்டைய போட்டியா? ஓகே. அம்மா அனாதை பொண்ணுங்க சமாதி கட்டுங்க, ஓட்டத்தை பண்ணுங்க.